அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் நம்ம நவம்பர் மாதம் பார்க்குற கடைசி வீடியோ இது. அடுத்து நம்ம டிசம்பர் அப்டேட் தான் அடுத்து பார்க்குறோம். நவம்பர் மாத இறுதியில் ஆக்டிவாக இருக்க மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் என்னென்ன, முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தற்போது மொத்தமாக 27,961 காலியிடங்களுக்கு மத்திய அரசில் காலி பணியிடங்கள் இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. இந்திய ரயில்வேல அண்டர் கிராஜுவேட் 12th முடித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கான இந்த என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷனுக்கு ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் அதையும் இதில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதில் இந்தியன் ரயில்வே அண்டர் கிராஜுவேட்டில் 3050 கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க், டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதற்கு 12ஆம் வகுப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 4/12/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அதே போல் இந்தியன் ரயில்வேல ஜூனியர் இன்ஜினியருக்காக 2570 காலியிடங்கள் இருக்குது இல்லையா, அதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2570 ஜேஇக்கான அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி டிப்ளமோ பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கான கடைசி தேதி 10/12/2025 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயும் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த இந்தியன் ரயில்வே போஸ்ட்டுக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாத இந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்து மத்திய உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் 362 காலியிடங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு 10ஆம் வகுப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14/12/2025. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த கேந்திரிய வித்யாலயா மற்றும் நவோதயா வித்யாலயா பள்ளிகளில் கேவிஎஸ் என்விஎஸில் 14,000க்கு அதிகமான 14,967 டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஏதாவது டிகிரி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 4/12/2025. அடுத்து இந்திய கடலோர காவல்படை இந்தியன் கோஸ்ட் கார்டில் 14 காலியிடங்களுக்கு குரூப் சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது சென்னையில் தான் பணியிடம் இருக்கும். இந்த கோஸ்ட் கார்டுக்கு 10th 12th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 29/12/2025. ஓகேவா, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் IOCL 2757 அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு 12th ITI டிப்ளமோ பிஎஸ்சி பிஏ பிகாம் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு IOCLக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 18/12/2025. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரயில் இந்தியா தொழில்நுட்ப பொருளாதார சேவை நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்ஸ் லிமிடெட். அந்த நிறுவனத்தில் 400 காலியிடங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான அறிவிப்பு தற்போது இருக்குது. அதற்கு பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்ஸ் நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 25/12/2025. நெக்ஸ்ட் மத்திய கண்ணாடி மற்றும் பீங்கான் ஆராய்ச்சி நிறுவனம் CGCRI அந்த நிறுவனத்தில் 28 காலியிடங்களுக்கு சயின்டிஸ்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதற்கு ME MTech PhD முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த CGCRI நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 29/12/2025. அடுத்து மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய CDRI அந்த நிறுவனத்தில் 44 காலியிடங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்புறம் டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதற்கு ITI டிப்ளமோ பிஎஸ்சி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த CDRI நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 26/12/2025. அடுத்து காரைக்குடியில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய CCRI அதாவது CSIRக்கு கீழே இயங்கக்கூடிய CCRI நிறுவனம் காரைக்குடியில் இருக்குது. அதற்கு அந்த நிறுவனத்தில் 15 காலியிடங்களுக்கு சயின்டிஸ்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கும் நீங்கள் ME MTech முடிச்சுட்டு இல்லைன்னா PhD முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 12/1/2026 பண்ணிக்கலாம். அடுத்து புதுக்கோட்டையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய BHEL நிறுவனத்தில் 99 காலியிடங்களுக்கு அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ITI டிப்ளமோ BTech BSc பிகாம் முடித்தவங்களாம் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். புதுக்கோட்டையில் இருக்க அந்த BHEL நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 5/12/2025.
அடுத்து ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி OICL நிறுவனத்தில் 300 காலியிடங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதற்கு ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 15/12/2025. இதுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து கெயில் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தில் 39 காலியிடங்களுக்கு ஆஃபீஸர், சீனியர் இன்ஜினியர், சீஃப் மேனேஜர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதற்கு BE BTech முடித்தவங்க, MBA முடித்தவங்க, LLB MBBS முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதற்கான கடைசி தேதி 23/12/2025. அடுத்து இந்திய வானிலை மையத்தில் IMT அந்த நிறுவனத்தில் 134 காலியிடங்களுக்கு அட்மின் அசிஸ்டண்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்லேயே 3 விதமான பணியிடங்கள்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதற்கு ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க, BE BTech முடித்தவங்க, BSc MSc முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வானிலை மையத்திற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14/12/2025. நெக்ஸ்ட் சென்னையில் இயங்க கொண்டு இருக்கக்கூடிய SCRC நிறுவனம், அதாவது கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையத்தில் 30 சயின்டிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ME MTech முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான கடைசி தேதி 22/12/2025. அடுத்து சென்னையில் இருக்க மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் CLRI நிறுவனத்தில் 14 காலியிடங்களுக்கு ப்ராஜெக்ட் அசோசியேட், சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதற்கு நீங்கள் BE BTech, MSc MTech, MBA MCA முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதற்கான கடைசி தேதி 23/12/2025. அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட் வந்து தென்கிழக்கு ரயில்வே, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேல 1785 காலியிடங்களுக்கு அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதற்கு 10th மற்றும் ITI முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தென்கிழக்கு ரயில்வேக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 17/12/2025. அடுத்து நம்ம கடைசியாக பார்க்குறது அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம், அதாவது எய்ம்ஸ் நிறுவனத்தில் காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு 4 அந்த ரேஞ்சில் 1353 காலியிடங்களுக்கு பல்வேறு விதமான மருத்துவ காலி பணியிடங்களை நிரப்பதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கு நீங்கள் 10th 12th ITI டிப்ளமோ BSc, அதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க, சம்மந்தப்பட்ட அந்த மருத்துவத்துறையில் டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. மொத்தமாக 1353 காலியிடங்கள் இருக்குது. அது விவரமாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதற்கான கடைசி தேதி வந்து 2/12/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணி ஆகணும். இதுக்கு பண்ணாதவங்க இந்த டைமுக்குள்ளே பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா போஸ்ட்டுக்குமான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் டைரெக்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த எய்ம்ஸ் நிறுவனத்துக்கு கடைசி தேதி வர 2ஆம் தேதிக்குள்ளே முடியறதில்லை. கூடிய விரைவில் அந்த போஸ்ட்டுக்கு பண்ணுறவங்க செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொருக்கும் நீங்கள் தேடி அலையாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பயன்படுத்திட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.